இஸ்லாமிய உறவுகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விபச்சாரம் மனிதர்கள் செய்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? வெக்கம் எப்ப எடுபடுமோ, சமூகத்தில் வெக்கம் எப்ப எடுபடுமோ அந்த நேரத்தில் விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. இன்றைக்கு சாதாரணமாக பார்த்தா மேலாண் அவர்களே, எங்களோட சமுதாயத்தில் யாரும் கோச்சு கொள்ளவானாம், வாலிப பெண்மணிகள் வாலிபர்கள் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கணவன்மார்கள் மனைவிமார்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்றா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விபச்சாரத்துடைய வகையை சொன்னாங்க. விபச்சாரம் நடக்கிறதுக்கு ஆரம்பமே கண்ணு. வஸினா ஹுமா நதர், யாருக்கும் விபச்சாரத்திலிருந்து தப்பேலான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றா என்ன? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராமான பார்வை அதுவும் விபச்சாரம் என்று சொன்னாங்க. மேலாண் அவர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னா, இன்றைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இன்றைக்கு நிறைய பெண்மணிகளுடைய வெக்கம் எடுபட்டுட்டு வெக்கம் இல்லாம பேத்துட்டு இன்றைக்கு பார்க்கலாம். யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் வீடியோ, அதாவது டிக்டாக் வீடியோ இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய, அல்லாஹ் காப்பாற்றணும் மேலாண் அவர்களே, இன்றைக்கு குடும்பமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வீட்டில் நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்னைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. இந்த வாலிப பெண்மணிகளை, இந்த குடும்பங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு கவலையான ஒரு விஷயம், பிள்ளைகளை கூட இன்றைக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வச்சு அதை என்ன செய்யறாங்கன்றா வீடியோ பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. சின்ன பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல என்ன செய்யறோம் என்று சொன்னா, இந்த ஹராமான நிஃபாக் ஏற்படுத்தக்கூடிய அந்த மியூசிக்கை போட்டு அவங்கள நாங்க பாவத்துக்கு பழக்கிறோம். இப்படியானவங்க நல்லவர்களாக வளருவாங்களா, நடிகர்களாக வளருவாங்களா? இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்றைக்கு பெண்மணிகள் வீட்டில் இருந்த மறைவா வாழ்ந்த பெண்மணிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்றா, வெக்கம் எடுபட்டு தலையில முந்தானிய போட்டு வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஏன் பக்குவமா வீடியோ கிரியேட் பண்றீங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. நீங்க உங்களோட அழக இன்றைக்கு யூடியூப்லையும் டிக்டாக்லையும் சோசியல் மீடியாலையும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. உங்களோட அழகை வெளிப்படுத்துறீங்க. இன்றைக்கு கணவனுக்கு மட்டும் தான் ஒரு மனைவியுடைய அழகை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்றா, தன்னுடைய அழக வெக்கம் இல்லாம மற்றவங்களுக்கு மீடியாக்கள்ல காட்டுறாங்க. சகோதரர்களே, என்ன நோக்கம்? ஒன்று சல்லி சம்பாதிக்கிறதா? சல்லி சம்பாதிக்கிறதின் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத் கிடைக்கவா போகுது? அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். இன்னொரு ரிவாயத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல சிலவங்களை அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மன்னிப்பான். அப்படியானவங்கள்ல 3 பேரை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தையூஸ் என்று சொன்னாங்க. தையூஸ் என்றா யார சொல்லலாம் என்று கேட்ட நேரத்துல, தன்னுடைய மனைவி என்ன பாவத்தை செஞ்சாலும் இவரு அதை பத்தி கணக்கில்ல, ரோசம் இல்லாத ஆம்பல் என்று சொன்னாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படியானவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கியாமத் நாள்ல. அது மட்டுமல்ல, உங்களோட மனைவியுடைய அழகு இன்னைக்கு எத்தனையோ வியூஸ்க்காக வேண்டி தன்னுடைய அழக பக்குவமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய அழகை இன்றைக்கு சோசியல் மீடியால விற்கப்படுது. மேலாண் சகோதரர்களே, இப்படியான வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தற்சமயம் அல்லாஹ் காப்பாற்றணும், திடீர் மரணம் வந்தா சொல்லி வச்சு கொள்ளுங்க, உங்களோட வீடியோஸ்களை டிலீட் பண்ண சொல்லி. அப்படி இல்லையா மௌத்தா போனேன்னு சொன்னா, இந்த வீடியோ ஒரு பெண்மணியுடைய அழக பார்க்கிற காலம் எல்லாம் உங்களோட பட்டோலையில கபர்ல பாவத்துடைய அந்த அசராத் வந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டோன் காரசாரமாக இருக்கலாம், ஆனா அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட இரக்கத்தோட சொல்றேன், உங்களோட ஈக்கக்கூடிய இரக்கத்துக்கு சொல்றேன், தீன் எங்களுக்கு மிக முக்கியமானது.